நம்ம சேனல் இன்னைக்கு வீடியோ எல்லாமே நம்ம வரணும். அந்த பிக்லெட்னு வந்து ஒரு ஆர்ஆர் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த கேரக்டர் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. வின்னி த பூன்னு வந்து ஒரு பியர் படம் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு பன்னிக்குட்டி வரும். அந்த பன்னிக்குட்டியை தான் வந்து ஆர்ஆராக இருந்தால் எப்படி இருக்கும்னு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்க்காமலே இருங்க. தப்பி தவிர கூட இந்த படத்தை பார்க்க போயிடாதீங்க. அண்ட் அதே மாரி வந்து பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே ஃபேமிலியோட பார்த்துடாதீங்க. இந்த படம் வந்து ஒரு ஸ்லாஷர் படமாக இருக்குன்னு பார்த்தா ஃபிலிம் வந்து எடுத்து வச்சிருக்கானுங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்டு ஒரு பன்னி ஒரு போட்டு தான் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் வந்து கட்டிப்பட்டு வந்து வண்டியில இட்டுன்னு போயின்னு இருப்பாங்க போலீஸ் ஆஃபீஸர். ஒரு காட்டு பகுதியில் போயின்னு இருக்கப்ப அந்த டிரைவருக்கு வந்து டக்குன்னு அர்ஜென்ட்டா முட்டிக்கு வந்துடும். அதனால ஒரு நிமிஷம் இருங்கன்னு வந்து போவான். அந்த சைக்கோ கில்லர் வந்து சங்கிலியெல்லாம் பயங்கரமா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சைக்கோ கில்லர் பக்கத்துல வந்து 2 போலீஸ் இருப்பாங்க. 2 பேரும் வந்து எப்படி பேசுவாங்க தெரியுமா, ஆயம்மா கதை மாதிரி பேசின்னு இருப்பாங்க. இவ எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, இவன் வந்து அவ்வளவு பேர் போட்டு தள்ளி இருக்கானா, இவனை பிடிக்கதே ரொம்ப கஷ்டமா, அப்படி இப்படின்னு வந்து பேசின்னு இருக்காங்க. மேல் ஆஃபீஸர் வந்து அவங்க கிட்டே போய் பார்ப்பான். என்னடா மூச்சு இழுத்து வர்ற அப்படின்னு வந்து நக்கலா வந்து பேசுவான். அவன் டக்குன்னு அந்த சங்கிலி உடச்சு மேல் ஆஃபீஸர் வந்து அப்படியே போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த ஆயமா கதை பேசின போலீஸ் ஆஃபீஸர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து கன் இருக்கும். டேய் நீ நகர்ந்த சுற்றுவேண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க அந்த பிக்லெட் வந்து ஏம் பண்ணிக்கினே இருப்பாங்க. பட் அவன் வந்து அவங்க கூட இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து போட்டு சாவடி அடிப்பான். அந்த போலீஸ் மண்டையை வந்து அப்படியே சதைச்சிருவான். அது வரைக்கும் அந்த அக்கா வந்து கன் வச்சு ஏம் பண்ணிக்கினே இருப்பாங்க, சுடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிக்லெட் வந்து இந்த அக்கா கிட்ட வருவான். இந்த அக்கா கிட்ட வரப்போ இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, கன் வச்சு சுட்டா கூட பரவாயில்ல, கண்ணு கீழே போட்டு என்னை விட்டுறான்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சங்கிலி இருக்கும்ல அந்த சங்கிலியில் அவங்களே போயிட்டு தலையை மாட்டிப்பாங்க. அப்புறம் இங்கே 2 பேருமே வந்து கைமாயிருவாங்க. வெளியில ஒருத்தன் அர்ஜென்ட் போனான்ல, அவன் இன்னமும் வந்து போய்க்கினே தான் இருப்பான். இந்த ஆள் பின்னாடி போயிட்டு அவனே வந்து முடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு பாடியை மட்டும் அவன் இடத்துக்கு வந்து எத்தனை போயிட்டு அதை வந்து குத்தி விளையாடுன்னு இருப்பான். அந்த டைம்ல வந்து ஒருத்தன் வருவான். உன் சாப்பாடு கூட விளையாடினதுன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்றது, இதுக்கப்புறம் வந்து கேம்புக்கு வந்து நிறைய பேர் வர போறாங்க, அவங்கெல்லாம் வந்து நீயே கொண்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவான். இந்த கேம்புக்கு வந்து ஒரு 5 பொண்ணுங்க வந்து கிளம்பி வருவாங்க. அவங்க வழி தெரியாம நடுவில் நின்று இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் போவான். அவங்ககிட்ட வந்து இந்த கேம்புக்கு எப்படி போறதுன்னு வந்து வழி கேட்பாங்க. இந்த படத்திலேயே வந்து அந்த பையன் மட்டும்தான் புத்திசாலி. எப்படி போறதுன்னு கேட்டோன்னு இந்த பையன் என்ன சொல்லுவான்னா, அந்த கேம்புக்குலாம் போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லுவான். இந்த அறிவு கேட்ட 5 பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, பரவாயில்ல இவங்கெல்லாம் கேட்க வேணாம், நம்மளே வந்து போயிடலான்னு வந்து கேம்புக்கு போயிடுவாங்க. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி கேம்ப் லொக்கேஷன் தெரியாதுன்னு இருப்பாங்க, ஆனா திரும்பி போயிடுவாங்க. அந்த கேம்ப் ஆண்ட போய் பார்த்தா தான் ஒன்று தெரியுது. இப்போ வந்து சாப்பாடுல ஒருத்தன் வந்து விளையாடாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அவன் தான் வந்து அந்த கேம்ப் ஓனரே. இந்த 5 பொண்ணுங்க கிட்டே வந்து அவன் நல்லவமா நடிக்கிறான். ஆனா நீங்க 8 பேர் வரீங்களே, நீங்க 5 பேர் தான் வந்திருக்கீங்க, மற்ற 3 பேர் இங்க வந்து ஒரு கவலையில கேட்கறான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, மற்ற 3 பேர் வந்துக்கின்னு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். அந்த 3 பேரை தான் காமிக்கிறாங்க. அவங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருது. அதுல வந்து 3 பேருமே கீழே இறங்கி வராங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து டிராயிங் பண்ணுவா போல. அவ வந்து ஒரு காட்டுல பார்த்தோன்னே வந்து அந்த இடத்துல வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறா. 4 பக்கம் பார்த்தாலும் அதே காடு தான் இருக்கு, அந்த இடத்துல டிராயிங் பண்ணி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன் இந்த கேம்புக்கு வந்து அந்த டிராயிங் பண்ண வேண்டியது தானே. அதுக்குள்ள இந்த ஒரு பையனும் பொண்ணா இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து அப்படி இப்படி பண்ணலான்னு வந்து போயிருப்பாங்க. அப்படி அவங்க 2 பேரும் போறப்ப பிக்லெட் அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் வந்து போட்டு தள்ளிருப்பான். இந்த பொண்ணுக்கு டிராயிங் அப்பதான் முடிச்சுட்டு எங்கடா ஆளுங்களை காணணும்னு வந்து பாக்குறா. இப்ப வந்து உங்க கூட யாராவது வந்து தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பக்கத்திலே ரோட் இருக்கு, அந்த ரோட் வழியா தானே போவீங்க. என்ன பழைய ஸ்டைல்லாம் சொல்றீங்க. இந்த பொண்ணு எப்படி தெரியுமா, காட்டுக்குள்ள வந்து போவா. காட்டுக்குள்ள ஒரு ரோடு கூட கிடையாது, அந்த காட்டுக்குள்ள போய் தேடுவா. அவளே வந்து பிக்லெட் கிட்ட மாட்டிப்பா. பிக்லெட் வந்து அவளை தூக்கின்னு போயிடுவான். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த பையன் வந்து செத்து போயிட்டு இருப்பான்னு நினைச்சோம்ல, ஆனால் இந்த பையன் வந்து சாவலை. இவன் வந்து அந்த பொண்ணுங்க இருக்கு கேம்ப் பண்ண போயிட்டு பேய் மாதிரி வந்து தட்டுறான். அவன் வந்து பிக்லெட்ன்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து போலீஸுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்றாங்க. இந்த பையனை இவ்வளோ ரத்த கலரியாக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து காணவே காணோம். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்த விட்டு போயிருக்கணும்ல. ஆனால் இவங்க வந்து இப்படி தெரியுமா, பர்த்டே கிஃப்ட் நான் கொடுக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டு நீ போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே 5 பேருமே இருக்காங்க. அதில் வேற அங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க, ஐயோ தாங்க முடியல. அதுக்கப்புறம் இந்த 5 பேர்ல ஒரு பொண்ணு வந்து பிக்லெட் வந்து இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவா. ஏதோ ஃப்ளூக்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பா. அங்க போய் பார்த்தா இவளோட அந்த ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து தூயின் பெருமாள் அவ வந்து இருப்பா. அவ சொல்றா, இந்த இடத்துக்கு போயிடுறி, எப்படியாவது வந்து மற்றவங்க கூட தப்பிச்சு போடி அப்படின்னு வந்து சொல்றா. இவ வந்து என்ன பண்ணுவா தெரியுமா, இல்ல நான் உங்க கூட தான் இருப்பான் அப்படின்றா. அப்புறம் பிக்லெட் வரதை பார்த்துடுறா. வந்தோடனே என்ன பண்ண தெரியுமா, பிக்லெட் வர அந்த கதவு இருக்கும்ல, அந்த கதுவாண்ட போயிட்டு முட்டி போட்டு உட்காந்துக்கிறா. பிக்லெட் வரான், அதை கூட பார்க்க மாட்டேங்கிறான். மாஸ்க் மட்டும் அவ்வளோ பெருசா போட்டா போதுமாடா, கண்ணு தெரிற மாதிரி பார்த்து போடுங்கடான்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிக்லெட் உள்ள போறான், அந்த பொண்ணை வந்து போட்டு தள்ளிடுறான். எதுக்கு அவன் இடத்துக்கு வந்து அந்த போட்டு தள்ளுறானே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்சு போக வேண்டியதானே, கதவு திறந்து இல்ல, அவன் வந்து கதவு திறக்கட்டும்னு வந்து வெயிட் பண்றான். கதவு திறக்கிறான். அந்த டைம்ல அவன் பின்னாடி போய் நிக்கிறா. அவனை போய் பயன்படுத்த முடியுமாடி, அவன் வந்து அப்படி போட்டு அவளே வந்து போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் இருக்காங்கல்ல, அதுல 2 பேர் வந்து குளிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் குளிக்கிறது மட்டும் இல்ல,
அவங்க 2 பேரும் வேற வேற இது பண்ணிருப்பாங்க. அதை வந்து இந்த கேம்ப் ஓனர் வந்து தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அதை இவங்க 2 பேரும் பாத்துருவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே அந்த கேம்ப் ஓனரே வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் அந்த கேம்ப் ஓனரே வந்து போட்டு தள்ளுவான். அவ்வளவுதான், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு லேக் பக்கத்துல வந்து நிப்பாங்க. அப்ப நிக்கிறப்ப அந்த முன்னாடி ஒரு பையன் வந்தான்ல, அந்த பையன் வந்து திரும்பி வான் பண்ணுவான், இந்த இடத்த விட்டு போயிருங்க, என் கூடயே வாங்க, நான் உங்களை காப்பாத்திட்டு போயிடுறேன்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் அவனை நம்ப மாட்டாங்க. அவன் அந்த இடத்துல இருந்து பயமுறுத்தி வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்திலேயே ஒரே ஒரு பெஸ்ட் சீன் தான் இருக்கு. அது இந்த சீனை கண்டிப்பா சொல்ல நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் வந்து வீட்டுல இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த பிக்லெட் வந்து இவங்களோட ஃப்ரெண்டோட பாடி வந்து போடும். இவங்க என்னன்னு வந்து பாக்கிறதுக்காக வருவாங்க. அந்த டைம்ல பிக்லெட் நீங்க அதை பார்த்து 2 பேருமே வந்து பயந்து ஓடுவாங்க. இந்த படத்திலே இந்த சீன்ல மட்டும் தான் வந்து பயந்து ஓடுவாங்க. மத்த எல்லாத்தையும் வந்து மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கலாம், நம்ம ஆளுதான் அந்த மாதிரி லட்சணத்தில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பையன் போயிருப்பான்ல, அவன் வந்து கன் எடுத்துன்னு வந்து இந்த பிக்லெட் வந்து சுட்டுருவான். இந்த 2 பொண்ணுங்களே வந்து என் கூட வாங்கன்னு வந்து அப்பயும் சொல்லுவான். இந்த 2 பொண்ணுங்க வந்து என்ன பண்ண தெரியுமா, உன் கண்ணை கீழே போடு அப்படின்ட்டு அந்த கண்ணை வந்து அவளுங்க எடுத்து வச்சுப்பாளுங்க. அவனுங்க வந்து நம்பவே மாட்டாங்க. இப்பதான் பிக்லெட் இருந்து இவன் காப்பாத்திருக்கான், ஆனா இவனை வந்து நம்ப மாட்டேங்கிறானுங்க. இவனை வந்து நீ கண்ணை கீழே போடு, நீ தான் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இவனை வந்து ஏம் பண்ணுறாங்க. அந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு அந்த கேம்ப் ஓனர் வரான். அந்த கேம்ப் ஓனரை பார்த்தோன்னே இவங்க வந்து நல்லவன் தான் நினைச்சுக்கிறாங்க. கேம்ப் ஓனர் கிட்ட வந்து கண்ணை கொடுக்கலான்னு போறாங்க. அந்த டைம்ல கரெக்டா பிக்லெட் இன்னும் சாவல. பிக்லெட் வந்துடுறான். பிக்லெட்டை பார்த்தோன்னே வந்து செத்து போங்கடின்னு வந்து கேம்ப் ஓனர் சொல்றான். அப்பதான் கேம்ப் ஓனரே கெட்டவன் வந்து உங்களுக்கு தெரிய வருது. அந்த பிக்லெட் வந்து முதல்ல அந்த பையனை தான் வந்து போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து தோத்துறான். அதுல ஒரு பொண்ணு வந்து பிக்லெட் வந்து பிடிச்சின்னு போயிடுவான். பிக்லெட் வந்து பிடிச்சின்னு போனதுக்கப்புறம் இந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, இந்த இன்னொரு பொண்ணு வந்து அதே மாதிரி போவா. அங்க போயிட்டு வந்து அவ கூட வந்து பேசுவா, வந்து தப்பிச்சு போயிரின்னு வந்து சொல்லுவா. பிக்லெட் அதை பார்த்தோன்னே என்ன பண்ண தெரியுமா, அதே மாதிரி வந்து போய் முட்டி போட்டு உட்காந்துருவா. பிக்லெட் வந்து அதையும் பார்க்க மாட்டான். அந்த பொண்ணு பிக்லெட்டே வந்து அடிச்சு போட்டு வந்து தப்பிச்சு போயிடுவா. அங்க வந்து போற வழியில வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரு. போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் வந்து கேட்பா. ஹெல்ப் கேட்டோடனே போலீஸர் வந்து என்ன பண்றாருன்னா, வாமான்னு வந்து கூட்டின்னு போயிட்டு போலீஸர் வந்து திரும்பி அவனுங்க கிட்டே செத்துறாரு. அப்பதான் தெரிய வருது இவனுக்கு 3 பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த காஜி பிடிச்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல, இவன் வந்து அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு பொண்ணு கூட வந்து இது பண்ணிருப்பான். அந்த டைம்ல அந்த பொண்ணு வந்து இந்த போலீஸர் போட்டு தள்ளுவா. அதுக்கப்புறம் அந்த கேம்ப் ஓனர் வருவான், அவனே வந்து போட்டு தள்ளுவா. அதுக்கப்புறம் பிக்லெட் வருவான். பிக்லெட் கூட ஒரு பயங்கரமான சண்டையை போட்டு பிக்லெட்டே வந்து போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு தப்பி வருவா. அவ்வளவுதான், இந்த மொக்க படம் வந்து முடியுது. இது ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் படம். இந்த படத்தை பார்க்க முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டேன். படம் ஃபுல்லாவே வந்து லேக் தான். இது எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல. இது வந்து ஸ்லாஷர் படம், த்ரில்லர் படம்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிக்லெட் வந்து கொல்லுவான்ல, ஒருத்தவங்களே வந்து கொல்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். ஏன்னா அந்த ஒருத்தவங்களும் வந்து அவ்வளவு டம்பஸ்ட் பர்சனா இருப்பாங்க. அவங்களால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியும், ஆனாலும் தப்பிச்சு போக மாட்டாங்க. பிக்லெட் பொறுமையா நடந்து வந்து அவங்களை பிடிப்பான். அந்த சீன்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா வந்து நீங்க சிரிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கு. அண்ட் இது வந்து ஸ்லாஷர் மூவிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து வேற டைப் ஆஃப் மூவி. இந்த மூவி நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன டைப்னு உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you. இந்த படத்தை வந்து பாத்துறாதீங்க. பை.